Hi, good morning, students. Here we are going to see the next part of part 2 of A Nice Cup of Tea by George Orwell. In the first part, we have seen up to 7 golden rules. Okay, totally he has given 11 golden rules. We have seen up to 7 golden rules. Okay, seventhly, after making the tea, one should stir it, or better give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. அந்த டீ போட்ட பிறகு அதை வந்து நல்லா ஸ்டர் கலக்கணும், ஸ்பூன் வச்சு கலக்கணும். இல்லாட்டினா அந்த பாட்டையே ஒரு ஷேக் பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த டீயோட லீவ்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகிறதுக்காக வந்து நம்ம 7th rule வரைக்கும் பார்த்தோம். In this page you can see here tea time dictionary is given, that also you note it down. Okay, in Britain they have arranged as tea time dictionary. For drinking tea also it is the time dictionary is given: cream tea, 11 C's, afternoon tea, low tea, royal tea, celebration tea, high tea. You can read the time of taking such teas here. Okay, now listen here. Up to here we have seen. Now 8th rule, look at this. 8thly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. அதான் நம்ம 8th point என்ன சொல்ல வராருன்னா, one should drink out of a good breakfast cup. Breakfast cup means cylindrical. It should be cylindrical. Cylindrical na, see here at the top. Cylindrical. Okay, that is the cylindrical type of cup, not the flat shallow type. Cylindrical na இப்படி சிலிண்டர் மாதிரி, அந்த மாதிரி, அதாவது ஹைட்டாக சிலிண்டர் மாதிரி இருக்கணும். அப்படியே கப்பு மாதிரி இப்படி விரிஞ்சு இப்படி இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, தட்டு மாதிரி. ஷாலோ டைப்னா குழி இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது. அதில் வந்து ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அது சீக்கிரம் ஆறி போயிடும். த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர். பிரேக்ஃபாஸ்ட் கப்பு நல்லா பெருசாக இருக்கும். இந்த பூஸ்ட்டுக்கு நமக்கு ஃப்ரீயாக ஒரு கப்பு கொடுக்குறாங்கல்ல, அந்த அளவுக்கு அதான் பிரேக்ஃபாஸ்ட் கப். த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர், அதில் நிறையா பிடிக்கும், நிறையா டீ அதில் பிடிக்கும். ஸோ டீனா நம்ம இங்கெல்லாம் வரும்போது ஒரு ½ டம்ளர் இப்படி தான் கொடுக்குறாங்க. ஹியர் இன் சவுத் சைட் ரெண்டால் தே வில் கிவ் அ ஃபுல் கிளாஸ் ஆஃப் டீ. ஸோ அந்த டீ வந்து எப்படி இருக்கணுமா, பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர் அதில் கொடுக்கணுமா, பிரேக்ஃபாஸ்ட் கப். And with the other kind, one's tea is always half cold before one has well started on it. இந்த பிரேக்ஃபாஸ்ட் கப்பு சிலிண்ட்ரிக்கலாக இல்லாமல் வேறு கப்பில் குடித்தோன்னா அதில் வந்து குடிக்க ஆரம்பிக்கும் போதே அது ½ கோல்டாக சூடு வந்து போயிடும். ஸோ நம்ம டீ எதுவுமே, டீ இல்லை ஃபுட்டு எது சாப்பிடும் போதும் அது வந்து அந்த ஹீட் இருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டு வரும். அது ஆறி போச்சுன்னா அந்த டேஸ்ட் அதில் இருக்காது. திஸ் இஸ் 8th rule. 8th rule வந்து கப்பு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கப்பாக இருக்கணும், சிலிண்ட்ரிக்கல் கப்பாக இருக்கணும். 9thly, one should pour the cream off the milk before using it for tea. ஸோ டீ போட்ட பிறகு அந்த டீ டிகாக்ஷனில் மில்கை ஊற்றும் போது மில்கில் இருக்கக்கூடிய க்ரீம், தட் இஸ் பாலாடைன்னு சொல்லுவோம். இந்த ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏடு சொல்லுவாங்க. அந்த பால் ஆடையை வந்து ரிமூவ் பண்ணிடணும், எடுத்துட்டு நீக்கிட்டு ஊற்றணும். 9thly, one should pour the cream off the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. மில்கில் வந்து அந்த பால் ஆடையோடு அதில் ஊற்றிட்டோம்னா டீயோட டேஸ்ட்டு கம்மியாகி சிக்லி டேஸ்ட் மீன்ஸ் அன்பிளசன்ட் அண்ட் மேக்ஸ் யூ ஃபீல் ஸ்லைட்லி சிக். அதை பிடிக்காமல் அதை திகட்டுற மாதிரி, ஓவர் அந்த க்ரீமியாக இருக்கிறது திகட்டுற மாதிரி ஆகி அது அன்பிளசன்ட் டேஸ்ட்டாக போயிடும், சிக்லி டேஸ்ட். ஓகே, ஸோ 9th rule வந்து பால் இருக்கக்கூடிய ஆடையை, க்ரீமை எடுத்து நீக்கிட்டு வெறும் அந்த பாலை மட்டும் அந்த டீயில் ஊற்றணும். ஓகே, 10th rule. 10thly, one should pour tea into the cup first.
10வது பாயிண்ட் என்ன சொல்ற 10th பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, கப்பு இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் நம்ம குடிக்க போகிறோம், அதில் டீயை ஊற்றணுமா பாலை ஊற்றணுமா அப்படின்றது ஒரு ஆர்கியூமெண்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒன் ஷுட் போர் டீ இன்டு த கப் ஃபர்ஸ்ட். கப்பில் ஃபஸ்ட்டு டீயை தான் ஊற்றணும், அதாவது டீ டிகாக்ஷன் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். கான்ட்ரவர்சியல் மீன்ஸ் ஆர்குமெண்டல். சர்ச்சைக்குரிய காரியம் என்னென்னா, இதுதான் ரொம்ப சர்ச்சைக்குரிய காரியம். இன்டீட் இன் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன் தேர் ஆர் ப்ராபப்ளி 2 schools ஆஃப் தாட் ஆன் த சப்ஜெக்ட். பிரிட்டனில் 2 ஸ்கூல்ஸ்னால் பள்ளிக்கூடம் கிடையாது. ஹியர் ஸ்கூல்ஸ் ரெஃபர்ஸ் டு த 2 types ஆஃப் people. 2 types of people who have different thoughts. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, த மில்க் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேன் பிரிங் ஃபார்வர்ட் சம் ஃபேர்லி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ். மில்கை தான் ஊற்றணும் அப்படின்ற அந்த ஸ்கூல், அந்த பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, மில்க்கு தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஐ மெயின்டைன் தட் மை ஓன் ஆர்குமெண்ட் இஸ் அன்ஆன்சரபிள். ஆனால் என்னோட ஓன் ஆர்குமெண்ட் ஒன்லி டீ ஷுட் பி poured into the cup first. For that no answer, and no one can answer for that. This is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way round. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் டீ டிகாஷனை ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் தட் பை புட்டிங் த டீ இன் ஃபர்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டீயை ஊற்றிட்டு when we are adding the milk little by little into the tea, we can calculate for our taste whether it is light tea or whether it is strong tea, that we can pour the milk for our measurement. ஓகே, அதாவது டீ டிகாக்ஷனில் பாலை ஊற்றும்போது டீனுடைய தன்மை ஒருத்தங்களுக்கு லைட்டாக வேணுமா இல்லை ஸ்ட்ராங்காக தான் இவர் குடிக்க சொல்கிறாரு. அந்த ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சவொடனே பாலை நிப்பாட்டிடணும். இல்லை நிறையா பாலை ஊற்றிட்டோம்னா டீயோட அந்த டிகாக்ஷன் அதில் கம்மியாக இருந்து அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. அந்த பாலை ஊற்றிட்டு டீயை ஊற்றினோம்னா அந்த பால் நிறையா இருக்கலாம், அப்போ டீ நம்ம கம்மியாக ஊற்றின மாதிரி இருக்கலாம், அப்போ நமக்கு அது ஸ்ட்ராங் டீயாக கிடைக்காது. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, டீ டிகாக்ஷனை ஃபஸ்ட்டு ஊற்றுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் தட் பை புட்டிங் த டீ இன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டரிங் as one pours, one can exactly regulate the amount of milk. அப்போ தான் அந்த மில்கினுடைய அமௌண்ட்டை ரெகுலேட் பண்ணி நமக்கு ஸ்ட்ராங் டீக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக பண்ண முடியும். whereas one is liable means here reasonable to put in too much milk if one does it the other way round. இப்போ மில்க்கு ஒரு முக்கால் கிளாஸ் நிறைய மில்க் ஊற்றிட்டாங்க, அப்போ டிகாக்ஷன் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்ற முடியும், அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் டீ கிடைக்காது அப்படின்னு சொல்ல வர்றார். லாஸ்ட்லி, திஸ் இஸ் த 11th golden rule. Lastly, tea, unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. Unless not a negative அது. அதாவது டீயை ரஷ்யன் ஸ்டைல்னால் அவங்க ஜீனி போட்டு, அதாவது சுகர் போட்டு குடிப்பாங்க, அப்படி குடிக்கக்கூடாது. டீ ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர். இவர் என்ன சொல்கிறாரு, சுகரே போட்டு குடிக்கக்கூடாது, அந்த ஜீனியே போடக்கூடாது அப்படி சொல்கிறார். இப்போ இதுக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரியில் வித்தவுட் சுகராக குடிக்கிறவங்க ஒன்லி டயபெட்டிஸ் பேஷண்ட் தான். ஸோ நமக்கெல்லாம் டீ இது எனக்கெல்லாம் சுகர் போடாமல் குடிக்கவே முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு, ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் இல்லாமல் தான் டீயை குடிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஐ நோ வெரி வெல் தேட் ஐ ஆம் இன் எ மைனாரிட்டி ஹியர். எனக்கு நல்லா தெரியும், இங்கே நான் சொல்கிற பாயிண்ட்டு, அதாவது சுகர் போட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் தான் இங்கே மைனாரிட்டியாக இருப்பேன். மெஜாரிட்டி பீப்புள் ஆர் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் ஒன்லி அப்படின்னு சொல்ல வர்றார். பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ டீ லவர் இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டீ, அதாவது டீ போடும்போது அதில் நீங்கள் சுகரை போட்டு குடிக்கும்போது அந்த டீயினுடைய ஃப்ளேவர், நறுமணம், அந்த டீயினுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிட்டு பட் ஆயிடுது. அப்போ நீங்கள் எப்படி உங்களை ட்ரூ டீ லவர்னு சொல்லிக்கிறீங்க?
உங்களுக்கு நீங்கள் டீயை விரும்புகிறீங்க, டீயை நேசிக்கிறீங்க, எப்படி சொல்லிக்கிறீங்க? யூ ஆர் நாட் ட்ரூ டீ லவர், யூ ஆர் ஒன்லி சுகர் லவர்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றார். பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் யூர் ட்ரூ டீ லவர் இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட்? It would be equally reasonable to put in pepper or salt. ஏன் நீங்கள் சுகருக்கு பதிலாக அதில் பெப்பர் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டாக குடிங்க அப்படின்னு சொல்கிறார். இஃப் யூ ஸ்வீட்டன் இட், யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த டீ, யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் த சுகர். வென் யூ ஆர் ஆடிங் ஸ்வீட் ஆர் சுகர் இன் இட், அதை நீங்கள் ஸ்வீட்டாக இனிப்பாக ஆக்கி மதுரமாக நீங்கள் அதை குடிக்கும்போது யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த டீ. நீங்கள் வந்து டீயோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலை. நீங்கள் மியர்லி மீன்ஸ் வெறுமனே யூ குட் மேக் எ வெரி சிமிலர் ட்ரிங்க், வெறுமனே யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் த சுகர். சீனியினுடைய அந்த மதுரத்தை தான் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறார். யூ குட் மேக் எ வெரி சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் பிளெயின் ஹாட் வாட்டர். நீங்கள் அதுக்கு என்ன செய்யலாம், வெறுமனே தண்ணியை பிளெயின் வாட்டரை வந்து சுட வச்சு அதில் சுகரை போட்டு கலக்கி குடிச்சிக்கோங்க அப்படின்றது. ஓகே, அவரோட பாயிண்ட். அடுத்து, some people would answer that they don't like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு இவர் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, would answer that they don't like tea in itself. அது ஆக்சுவலாக எங்களுக்கு டீ குடிக்கணுன்ற அந்த பிரியத்தோடு நாங்கள் குடிக்கிறதில்ல. that they only drink it in order to be warmed and stimulated. நாங்கள் ஏன் அதை குடிக்கிறோம்னா, கொஞ்சம் ஒரு வேலை செய்யும்போது ஒரு சோர்ந்து போயிருக்கிறோம், கொஞ்சம் எங்களை ஒரு குளிராக இருக்கும்போது எங்களை வார்ம் பண்ணிக்கிடவும், அந்த களைப்பாக இருக்கும்போது எங்களை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிடவும், அதை எங்களுடைய உணர்வுகளை வந்து தூண்டி விடுறதுக்கும் தான் நாங்கள் அதை குடிக்கிறோம். அண்ட் they need sugar to take the taste away. அப்போ எங்களுக்கு அந்த டீயோட டேஸ்ட் தேவையில்லை, அந்த எங்களுக்கு சுகர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே, அந்த the author calls them as misguided people. மிஸ்கைடட் பீப்புள்னால் நம்ம தான். அதாவது நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசில் இருந்தே பாலில் வந்து சுகரை போட்டு சுகரோட டேஸ்ட்டை நமக்கு காமிச்சிடுறாங்க. நம்ம இப்போ பேரண்ட்ஸ்லாம் அப்படி தான் சுகரை சில பேரண்ட்ஸ் வந்து வெறும் மில்கில் வந்து சுகரே போடாமையே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிடுறாங்க. ஸோ அவங்க வந்து பெரியவங்களாகும்போது சுகர் இல்லாமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே மிஸ்கைடட் பீப்புள்னு யாரை சொல்கிறாருன்னா, தோஸ் ஹூ ட்ரிங்க் டீ வித் சுகர் அவங்களெல்லாம் சொல்கிறார். he calls them as misguided people. To those misguided people I would say, அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன், try drinking tea without sugar for say a fortnight and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. உங்களை என்ன சொல்கிறாரு, try drinking tea without sugar a fortnight. A fortnight means a period of 2 weeks. A period of 2 weeks, 14 or 15 days. அந்த 15 days you drink tea without sugar. அப்படியே குடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். It is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. அதுக்கப்புறம் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்டை போட்டு மதுரமாக்கி உங்கள் டீயை வந்து இனிப்பாக குடித்து உங்களுடைய டீயை ruin மீன்ஸ் destroy, அதாவது அழிச்சுக்கிட மாட்டீங்க, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. Look at the next page. These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. These are not the only the controversial points. இப்போ சர்ச்சைக்குரிய பாயிண்ட்ஸ் இது மட்டும். These are not the only controversial points to arise in connection with tea drinking. அதாவது டீயை குடிக்கிறத பற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இது மாத்திரம் கிடையாது. பட் they are sufficient to show how subtilized the whole business has come. Subtilized means refined. அதாவது ஹோல் பிஸ்னஸ், டீ பிஸ்னஸையும் எப்படி வந்து ரிஃபைன் பண்ணுறது, அதாவது அதை புதுசாக்குறது அப்படி சொல்லி அதையும் இதில் வந்து கொடுத்துருக்கிறார்.
There is also the mysterious social etiquette surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of your saucer, for instance? So mysterious social etiquette. Mysterious means சீக்ரெட், அதாவது ஒருவருக்கும் புலப்படாத, அவங்க அதுலேருந்து ஒன்று விளங்கிக்கிற முடியாது, அப்படிப்பட்ட மிஸ்டீரியஸ் சோஷியல் எட்டிக்வெட். எட்டிக்வெட் மீன்ஸ் ஹியர் இட் இஸ் கிவன் இன் யுவர் புக் இட் செல்ஃப் இன் த சினோனைம் சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர், அதாவது ஒரு நாகரிகம் மாதிரி. இந்த கஸ்டமரி கோட் ஆஃப் பொலைட் பிஹேவியர் இன் சொசைட்டி ஆர் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் எ particular profession or group. Etiquette means ஒரு ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து அந்த கஸ்டமரி கோட், இந்த இப்படித்தான் அவங்க வந்து வாக் பண்ணணும், இப்படித்தான் ஸ்டைலாக டை கட்டணும் அப்படின்லாம் ஒரு எட்டிக்வெட் இருக்குது. அது பொலைட்டாக பிஹேவியர், எப்படி அவங்கக்கிட்ட பேசணும், அந்த பொலைட் பிஹேவியர், பேச்சு, இதெல்லாம் இருக்குது. அண்ட் there is also the mysterious social etiquette surrounding the teapot. டீபாட்டை பற்றி எப்படி அதை வந்து பொலைட்டாக கஸ்டமரி கோடே இருக்குது, எப்படி டீயை வந்து குடிக்கிறதுன்னு கூட. வை இஸ் இட் கன்சிடர்ட் வல்கர் டு ட்ரிங்க் அவுட் ஆஃப் யுவர் சாசர், அதாவது சாசர் வச்சு அதை அந்த கப்பு வச்சு குடிக்கிறாங்க, மேலே கப்பு வச்சு குடிக்கிறாங்க, அதில் கூட அதை வல்கராக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் த சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் சச் அஸ் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், ப்ரிடிக்டிங் தி அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ், feeding rabbits, healing burns and sweeping the carpet. இன்னும் வந்து உங்களுக்கு and much might be written about the subsidiary uses of tea leaves. Tea leaves னுடைய subsidiary means here additional or supplementary, அதாவது இன்னும் அது என்னென்னத்துக்கெல்லாம் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா such as telling fortunes, அந்த டீயை வச்சு குறி சொல்கிறது அல்லது தீர்க்க தரிசனம், பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே சொல்கிறது, அந்த ஃபார்ச்சூன்ஸ், டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், ப்ரிடிக்டிங் தி அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ், அதை வச்சுட்டு இன்றைக்கி விசிட்டர்ஸ் வந்து வருவாங்களா இல்லையா அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. ஃபீடிங் ரேபிட்ஸ், முயல்களுக்கு அதை வந்து டீ லீவ்ஸை உணவாக கொடுக்கறது. ஹீலிங் பேர்ன்ஸ், நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது தீப்பட்ட காயம் இல்லது வேறு ஊன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட அந்த டீ இலையை வந்து வச்சு கட்டினோன்னா அது சரியாயிடும். ஹீலிங் பேர்ன்ஸ் அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட், வீட்டில் கார்பெட் விரிப்போம் இல்லையா, அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் அந்த கோல்டு பிளேசஸில் கார்பெட் எப்போவுமே போட்டிருப்பாங்க, அந்த ஃபாரின்லேயும் அது இருக்கும். அந்த கார்பெட்டை வந்து ஸ்வீப்பிங்னா கூட்டி விடுறதுக்கும் யூஸ் ஆகும். It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling. ஸோ இங்கே worth paying attention, நம்ம வந்து டீ போடும்போது கவனிக்க வேண்டிய அட்டென்ஷன், நம்ம கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் என்னென்ன, டு சச் டீட்டெயில். அவர் கொடுக்கக்கூடிய 11 கோல்டன் பாயிண்ட்ஸ் ஆஸ் வார்மிங் த பாட்டை சூடாக்குறது. அதான் நம்ம பாட்டை வந்து சுடு தண்ணியை போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி கழுவாமல் அதை வந்து பாட்டை சூடு பண்ண சொன்னோம் அந்த பர்னர் ஹாப் மேலே வச்சு. ஆஸ் வார்மிங் த பாட் அண்ட் யூஸிங் வாட்டர் தட் இஸ் ரியலி பாய்லிங், வாட்டர் வந்து ரியலி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும், ரியலி பாய்லிங், ஸோ அஸ் டு மேக் குவைட் ஷியோர் ஆஃப் பிரிங்கிங் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ரேஷன் த 20 குட், அதாவது நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய நமக்குரிய பட்ஜெட், அதாவது நம்மளோட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரேஷனிங் ஆஃப் த டீ, அதில் அந்த பவுடர்லேருந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு 5 டீ குடிக்கிறோன்னா 5 வீக் டீ கொடுக்கணுன்னா ஒரு 2 டீயை வந்து நல்லா போட்டு ஸ்ட்ராங் டீயை குடிங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னார். அது மாதிரி 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் த 2 ounces, 2 ouncesல நல்லா 2 டீஸ்பூன்ஸ் நல்லா நிறையா போட்டு 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் குடிங்க, ப்ராப்பர்லி ஹேண்டில்ட் ஆர் டு ரெப்ரசன்ட். இதெல்லாம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ, பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீயை நல்லா டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. It is taken from the collected essays, Journalism and Letters of George Orwell, Volume 3, 1943-45, Penguin, ISBN 0400315327. இது வந்து அந்த புக்ஸனுடைய நம்பர். இதிலிருந்து இதை எடுத்து நம்ம கொடுத்துக்குறாங்க.
Okay, now see here, glossary is here. You should know the meaning of the unfamiliar words here. Then only you can write the synonyms and antonyms well, with finding out the best answers, exact answers. Okay, so here you have to study this glossary and write it, and then in part 1 we have studied some questions. I'll send you the homework through WhatsApp. Okay, that's all. Now you have understood how to prepare a perfect cup of tea, a nice cup of tea. Now you go and prepare a nice cup of tea and enjoy the cup of tea, and then you do the homework. Okay, thank you.